ஒருத்தர் மேரேஜ் ஆகிருக்கிறவர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20,000 ரூபாங்கிறது ஒரு மினிமம் சம்பளம். 20,000 ரூபாய்க்கு குறைஞ்சி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதில் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு 10% 2,000 ரூபாயை முதல்ல எடுத்து அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு மீதி 18 தான் செலவையே பண்ணணும். 20,000 ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்கேருந்து வந்து நான் 2,000 ருபீஸ் சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறேன், 20,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, 18,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா, 16,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க, அவங்களும் ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. அப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயத்தை அவங்க வந்து தியாகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 2,000 ருபீஸை ஒதுக்கி வச்சுட்டு த ரிமைனிங் 18,000 தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் 20ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 20ல் வந்து 2,000 ரூபா இங்கே போயிடுச்சு. மேக்ஸிமம் 30% வந்து நம்மளுடைய வசிக்கிறதுக்கு நம்ம வீடுக்கு கொடுக்கலாம். ஸோ 6,000 ரூபா அதுக்கு போயிட்டோம். 6 + 2 8 போயிடுச்சு. மீதி 12,000 இருக்குது. அந்த 12ல் வந்து 10,000 ரூபா நம்மளுடைய வீட்டில் 2 பேரோ 3 பேரோ அவங்க சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பிடணும், ஒரு மாதம் சாப்பிட்றதுக்கு 10,000 வேணும். மீதி இந்த 2,000 ரூபாயை ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு சர்ப்ளஸ்க்கு எங்கேயாவது சினிமாவுக்கு போகிறோம், வெளில போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நாளைக்கு 20,000லேருந்து உங்களுக்கு 25,000 சம்பளம் வந்ததுன்னா அந்த 5,000ங்கும் போது இந்த 2,000க்கு பதிலாக இங்கே 2,500 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நம்ம கடன் வந்து வாங்க தேவையில்லை.